வெல்கம் பேக் டு பேபி விசஸ் வைல்ட் பார்ட் 2. பார்ட் 1 நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், பாருங்கள். ஸோ இந்த ஜங்கிள் பொக்கிஷம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இந்த ஜங்கிளில் ரொம்ப நேரமாக நாங்கள் இந்த இடத்துல தான் தங்கிட்டுருக்கோம், கொஞ்சம் அனிமல்ஸோட பிரச்சனைனால. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்ட் 1லே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இதே இடத்துல தான் நம்ம கொஞ்சம் தூரம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அங்கே இருக்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கையெல்லாம் கழுவணும் போல் தோணுது. அந்த இடத்துல போய் கை கழுவிக்கலாம் வாங்க. மாதிரி இருக்குல்ல, இது தொட்டி மாதிரி இருக்குது. ஸோ அதனால கீழே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. பாருங்க, இங்கேருந்து நம்ம கொஞ்சமாக கல்லை மட்டும் தேடி எடுத்துகிட்டு போயிடலாம். கண்டிப்பாக கிடைக்கவே மாட்டோம். சரி ஓகே ஓகே இந்த தண்ணி தான் கொஞ்சம் பாசியாக இருக்குது. ஸோ கல் எடுக்க முடியல. வாங்க நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போலாமா? ட்ரை பண்ணோனே கல் எடுக்கணும். நம்ம அப்படியே அந்த சைடு போய் நம்ம பொக்கிஷன் இருக்கான்னு தேடி பார்க்கலாம். அக்கா வாங்க. இந்த இடம்லாம் நிறைய முள்ளா இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஸோ நம்ம இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, இங்கே போய் நம்ம தேடி பார்க்கலாம். இங்கே காடே சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ தேடி பார்க்கலாமா? ஆனால் இங்கே நிறைய அந்த ரிவரு குளம் அந்த மாதிரிலாம் நிறைய இல்லை. வெறும் அந்த இடத்துல சின்னசாக ஒரு தொட்டி மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி சின்னசாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போனால் டேஞ்சர்ஸ் வரும், அந்த இடத்துல போக வேணாம். அது சைடில் சின்னசாக தான் வழி இருக்குது. ஸோ அந்த பக்கம் போக வேணாம். டேஞ்சர் எவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக தான் ஆபத்தாக இருக்கும். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். இங்கே அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துலலாம் செடிக்கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய பாம்பு இருக்கலாம். இது ஒரு காடு இல்லை. ஸோ எந்த சின்ன சின்ன உயிரினம் கூட இருக்கலாம். இந்த பூரான் இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக போகணும். அவ்வளோதான் எனக்கு ஏதோ ஒரு தெரியுது. சரி அந்த இடத்துக்கு அப்புறமா நம்ம அப்புறமா போய் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம இந்த இடம் எந்த இடம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுதோ அந்த இடத்துலலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்போ தான் நம்ம அந்த பொக்கிஷன் இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியும். ஸோ பார்த்தாலே பயமாக இருக்குது நம்மளுக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்காது, பார்த்தாலே பயமாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம அந்த பக்கம் போகிறது கொஞ்சம் டேஞ்சர். அந்த பக்கம் போகவே வேணாம். அந்த பக்கம் போக வேணாம், அது கொஞ்சம் டேஞ்சர். வாங்க நம்ம இப்படி போகலாம். இங்கே எனக்கு தெரிஞ்ச மரத்துலலாம் நிறைய மங்கீஸ் இருக்கும் போல. சாயந்தரம் எப்போ இருக்குமோ அவங்கெல்லாம் இதெல்லாம் கழுவி விட்டுட்டு போகணும். இங்கே பாருங்க, அந்த மங்கீஸ் எல்லாம் இந்த தென்னை மரத்தில் தேங்காய் கீழே தள்ளிட்டு இருக்கு. நாங்கள் ஒரு நாள் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தம்பி இருக்கோம். ஸோ அந்த வீடு ஒன்று காட்டணும்ல, அந்த வீட்டில் தம்பி இருக்கோம். ஸோ அப்படியே காடே சூப்பராக இருந்துச்சு. வெரி குவாய்ட்டாக இருந்துச்சு. ஆனால் சத்தம் கேட்டுச்சு பாருங்க. அந்த நைட்டில் நிறைய அந்த சத்தம்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாம் சத்து தேங்காய் தான் மண் சங்கதி கூட இந்த தேர்வில் தான் நம்மளோட வேலை. சுவாங்க. ஸோ இங்கே பாருங்க, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு அந்த இடம் கொஞ்சம் குழி மாதிரி தெரியுது. அந்த இடத்த தேடி தோண்டணும். ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு குச்சி இருந்தால் எடுத்துகிட்டு வரலாம். ஏதாச்சும் ஒரு குச்சி இருக்கான்னு தேடுறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த இடத்துல இருக்குது, ஆனால் நிறைய எறும்பு இருக்குது. நிறைய எறும்பு இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் குச்சி எடுத்துகிட்டு வரலாம். அந்த இடத்துலலாம் கொஞ்சம் குச்சி இருக்குது. அந்த இடத்துலலாம் போய் குச்சி எடுத்துக்கலாம். உள்ளதான் பூச்சி இருக்கு கைஸ்.
ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வேணவே வேணாம். வாங்க நம்ம உள்ளே போய் அந்த இடத்த தோண்டி பார்க்கலாம். என்ன வாங்க வாங்க நம்ம சீட்ஸ் வச்சு தோண்ட ஆரம்பிச்சிடலாம். என்ன இந்த இடத்த தோண்ட அந்த இடத்த தோண்டலாம். ஏதாச்சும் ஒன்று கிடச்சிச்சா கூட நம்ம பழைய காலத்தோட ஆர்னமெண்ட்ஸ் கூட இருக்கலாம். வேற இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் திருப்பி ஒரு வீடியோ போடுறோம். அப்படி வேணாம் இதோட முடிச்சுக்கலாம்னா ஓகே. ஸோ வாங்க இதை நம்ம வந்து வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஆமாம், ஸோ நம்மளுக்கு இந்த காட்டில் வந்து இந்த வளையல் பொக்கிஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த பொக்கிஷன் வந்து ஆர்கியாலஜிஸ்ட் மியூசியம் கிட்ட கொடுத்தா நம்ம தோண்டலாம், ஆனால் வந்து ஆபத்து இருக்கும். ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோ பார்ட் 3 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறமா இந்த பெல் ஐக்கானையும் அமைச்சிருங்க. கமெண்ட் பண்ணுங்க முதல்ல இது எப்படி இருக்குதுன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேர் எங்கள் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் எங்கள் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும்.